ஆயுதங்களையும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கேடயத்தை வைத்து தன்னை தற்காத்துக் கொள்வானோ, தன்னுடைய உயிரை தற்காத்துக் கொள்வானோ, அதே போல தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய பாதையை, தன்னுடைய வறுமை பயணத்தை ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கும் ஒரு கேடயம் தேவைப்படுகிறது. அந்த கேடயம் தான் இறையச்சமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், லிபாசு தக்வா, இறையச்சம் என்கின்ற ஆடை தான் உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பாருங்கள். ஒரு ஆடை நம்மிடத்துல எப்போதும் எப்படி ஒட்டி கொண்டு இருக்கிறதோ, ஏதாவது ஒரு ஆடையோடு தான் நாம எப்போதும் இருப்போம். எப்போதுமே நாம ஏதாவது ஒரு ஆடையோடு இருப்போம். அப்படி நாம எப்படி நம்மிடத்திலே நம்மோடு ஆடை அனுதினமும் இருந்து கொண்டிருக்கிறதோ, அதே போல இறையச்சம் என்கின்ற ஆடை நம்மோடு இருக்கின்ற பொழுது, நம்மோடைய ஒட்டி கொண்டிருக்கிற பொழுது, நம்முடைய உள்ளத்தில் அது எந்நேரமும் நம்மை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிற பொழுது, அதுதான் சிறந்ததாக நமக்கு இருக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறையச்சம் என்கின்ற கேடயத்தை எடுத்துக்கொண்டால் தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதுதான் சுவனவாசிகளுக்கான தன்மையாகவும், அந்த சுவனவாசிகளுக்கு, அந்த இறையச்சவாதிகளுக்கு தான் சுவனத்தை தயாரித்திருப்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை எடுத்து பாருங்க. இன்றைக்கு எல்லா மனிதர்களிடத்திலையுமே எந்த நேரத்திலையுமே ஒரு தனிமை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. செல்போனின் மூலமாக நமக்கு பல அனாச்சாரங்கள், பல வழிகேடுகள், குறிப்பாக இந்த மாணவ பருவத்திலே, இளைய பருவத்திலே இந்த தனிமை என்பது இன்னும் கூடுதலாக வழிகெடுக்கக்கூடிய ஒரு நேரத்திலே இருக்கின்றோம். ஏன்னா இந்த இளமை பருவம் தான் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக ஆசைகள் ஊஞ்சலாடுகிற நேரம், ஒரு பருவம். இந்த பருவத்தில் நாம சைத்தானோட ஆசை வார்த்தைகளை போடுகிற பொழுது, ஒரு அலங்காரத்தை காட்டுகிற பொழுது, இந்த உலகத்தை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் எதையெல்லாம் சோதனை என்று சொன்னார்களோ அந்த பொன்னை பற்றியும், பொருளை பற்றியும், பெண்ணை பற்றியும் ஆசை வார்த்தைகளை நமக்கு உள்ளத்திலே போடுகின்ற பொழுது, அந்த ஆசாபாசங்கள் இந்த இளமை பருவத்திலே வழிகெடுப்பதற்கு மிக ஒரு ஏற்ற பருவமாக இருக்கிறது. அப்ப இந்த நேரத்தில் நம்மிடத்துல தனிமையும் இருக்கிறது. ஷைத்தான் ஒரு பக்கம் அழைக்கின்றான். தீமைகள் இந்த உலகத்தில் சூழ்ந்து நிற்கின்றது. அனைத்து தீமைகளும் நம்முடைய கையில் இருக்கிறது. நம்முடைய பருவமோ ஆசைகள் அலைவாயக்கூடிய இளமை பருவமாக இருக்கிறது. எல்லா தீமைகளையும் வழிவகுத்து நாம் தவறி விழுவதற்கு மிக ஒரு ஏற்ற சூழலாக இருக்கின்ற பொழுது நாம் எப்படி இதில் நடந்து கொள்ள வேண்டும்? இப்போ இன்றைக்கு இந்த மாணவ பருவத்தில், இந்த இளமை பருவத்தில் இந்த செல்போனின் மூலமாக ஒரு தனிமையை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் அது மிக மிக ஒரு பாதகமான, நம்முடைய மறுமை வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினுக்கும் நரகவாதியான பாவிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பற்றி சொல்றாங்க. இன்னல் மூமின் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் தன்னுடைய பாவத்தை பார்ப்பான். தன்னுடைய பாவத்தை அவன் எப்படி கருதுவான் என்றால், தான் மலை உச்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த மலையிலிருந்து விழுந்து விடுவதை எப்போதும் எப்படி பயந்து கொண்டிருப்பானோ, ஒரு மலை இருக்குது, மலை உச்சியில ஓரத்தில் ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய மனிதன் தடுமாற்றத்தால் எந்த நேரத்திலும் அடுத்த படியிலே சருகி விடலாம், இந்த மலை பள்ளத்தாக்கிலே விழுந்து விடுவான் என்று எப்படி அஞ்சுவானோ, அதுபோல பாவத்தை தன்னுடைய விஷயத்திலே மூமின் அஞ்சுவான். இந்த பாவத்தில் நான் விழுந்துடுவேனோ, ஷைத்தான் என்னை இதில் வழிகெடுத்து விடுவானோ, பெண்கள் விஷயத்திலே என்னை திசை திருப்பி விடுவானோ, இந்த செல்போனினால் என்னுடைய மதியை மயக்கி விடுவானோ, ஆபாச காட்சிகளை பார்க்க வைத்து விடுவானோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை, சமூக வலைதளங்களை பயன்படுத்தி என்னை தீமைகளிலே மூழ்கடித்து விடுவானோ என்று இப்படியெல்லாம் பாவங்களை பார்க்கின்ற பொழுது, உலகில் நிலவுகின்ற சமூக தீமைகளையும் ஒழுக்க கேடுகளையும் பார்க்கும் பொழுது ஒரு மூமினுடைய பார்வை மலை உச்சியிலே அமர்ந்திருப்பவனை போன்று இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர் தான் மூமின். மலை உச்சியில் இருக்கக்கூடியவன் விழுந்துடுவோமோ, தடிமாறிடுவோமோ, பள்ளத்தில் விழுந்துடுவோமோ என்று எப்படி இருப்பானோ அப்படி பார்ப்பான். மூமினுடைய பார்வை இப்படி இருக்கும். இதுவே ஒரு பாவி என்றால், பாவங்களை பெரிதாக கருதாதவன் என்றால், அவனுடைய பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? மூக்கு கிட்டன பறக்கிற ஈ மாதிரி இருக்குமா. ஒரு மூக்கு கிட்டன ஒரு ஈ வந்து பறந்துகிட்டு இருக்குது. அதை எப்படி ஒரு மனிதன் ஈய பெருசாக கருதுவோமா? ஒரு ஈ நம்ம முன்னாடி படி கிராஸ் பண்ணி போகுது, பறந்து போகுது.
அதை ஒரு பெருசா பாரதூரமா பார்ப்போமா? ஈதானன்னு அலட்சியப்படுத்தும். அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை ஒரு பாவி பார்ப்பான், பாவங்களை அலட்சியப்படுத்துவான். நம்ம ஒழுக்கசாலி, நம்ம இதுல எல்லாம் விழுந்துட மாட்டோம், அலட்சியம், நாம இதுல எல்லாம் மூழ்கிட மாட்டோம், நாம என்ன பெண்ணிட்ட பேசதானே செய்கிறோம், தப்புலையா ஈடுபட்டோம், நாம என்ன நண்பர்களாகத்தானே இருக்கிறோம், பெண்களும் நாமளும் நண்பர்களாகத்தானே இருக்கிறோம், கூட பிடிக்கிற பிள்ளைங்க தானே, தவறுலையா ஈடுபட்டோம். இப்படி ஒவ்வொரு தீமையையும் அலட்சியமாக கருத 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 அந்த தீமைகளிலேயே அவன் விழுந்து விடுவான். இது பாவியினுடைய நிலைமை. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுடைய பார்வையையும் சுவனத்திற்குரியவனுடைய பார்வையையும் இறையச்சவாதியுடைய பார்வையையும் பாவியான நரகவாதியுடைய பார்வையையும் வேறுபடுத்தி காட்டுகிறார்கள். அப்ப சுவனத்திற்கு போகணுங்கிற ஆசை வார்த்தையிலே நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றால் நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பார்வைகளை பாவங்களை அலட்சியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணுமா, அல்லது சிறு துரும்பாக நாம நினைக்கக்கூடிய பாவத்தை கூட மலை உச்சியிலிருந்து பள்ளத்திலே விழுவதை போன்று நாம் பயப்பட வேண்டுமா? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஒரு சின்ன பாவமா இருந்தா கூட இதன் மூலமாக இறைவன் என்னை தண்டித்து விடுவானோ, என்னை பிடித்து விடுவானோ, என்னை நரகில் போட்டு கருக்கி விடுவானோ என்கின்ற அச்சத்தோடு தான் ஒவ்வொரு நொடி பொழுதையும் கழிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். உதாரணத்துக்கு இதுக்கு சில வரலாற்று நிகழ்வுகளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த வரலாற்று சம்பவங்களை திருப்பிப்பார்கள். நமக்கு தெரிந்த மிகப்பெரிய ஒரு இறையச்சவாதி யாரு? ரசூலுல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மக்களிலேயே இறைவனை அதிகம் அஞ்சக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய மறுமை நிலை குறித்து நாம் என்ன அறிந்து வைத்திருக்கிறோம்? அவங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடுச்சு, அவர்களுக்கு சுவனம்தான் என்று நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமக்கு தான் சுவனம் நிச்சயிக்கப்பட்டுருச்சே, பாவங்கள் நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அது மன்னிக்கப்பட்டுங்கிற இறை வாக்கு இருக்குதே, நம்ம விரும்பியபடி வாழலாம் அப்படின்னு இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எப்படியெல்லாம் இறைவனை அஞ்சிருக்கிறார்கள். மனிதர் கண்களில் நான் பட்டு கொண்டிருக்கிறேன், மனித கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது, நான் ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறேன், நான் ஒரு முஸ்லிம் என்று அறிமுகப்படுத்தி இருக்கிறேன், எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை சரிவர ரசூலுல்லாஹ் அமைத்துக் கொள்ள, அல்லாஹுடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு உண்மையாக நடந்தது, தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொண்டது, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான். மறுமையில சுவனம் நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் நடந்து போறாங்க ரசூலுல்லாஹ் வீதியில, ஒரு பேரித்தம்பலம் கிடக்குது, ஒரு சின்ன பேரித்தம்பலம், ஒரு அற்பமான பேரித்தம்பலம் கிடக்குது. அதை எடுக்கிறாங்க, எடுத்து பார்த்து விட்டு இந்த பேரித்தம்பலம் தர்ம பொருளாக இருக்குமோ என்ற அச்சம் மட்டும் என்னிடத்தில் இல்லாவிட்டால் லஅகல்துஹா, இதை நான் சாப்பிட்டு இருப்பேன்ங்கிறாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ்க்கு தர்மம்ங்கிறது ஹராம், ரசூலுல்லாஹ் சாப்பிடக்கூடாது. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டா யாருக்காவது தெரிய போகுதா? யாராவது வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்க போறாங்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, இதுல நீங்க மோசடி பண்ணி விட்டீர்கள், அபகரித்து விட்டீர்கள் என்று குற்றச்சாட்டு சாட்ட போகிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதரவர்களை யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது, யாரும் பார்த்து கொண்டிருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் பேரித்தம்பலத்தை எடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்களை யாரும் கண்டு கொண்டிருக்கவில்லை. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த பேரித்தம்பலத்தை அப்படியே விட்டுவிட்டு நகருகிறார்கள். காரணம், மனித கண்கள் என் மீது படுகின்றது என்ற காரணத்திற்காக அல்ல. இறைவன் இதை எனக்கு தடை செய்திருக்கிறான், பாவம் என்று சொல்லியிருக்கிறான், ஹராம் என்று சொல்லியிருக்கிறான். அந்த ஹராமை மனிதர்கள் பார்த்தாலும் சரி, பார்க்கவில்லை என்றாலும் சரி, அல்லாஹ் என்கின்ற ஒருவன் என் மேல் பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுடைய பார்வை என் மீது எப்போது விழுந்து கொண்டிருக்கிறது, அதனால் எனக்கு இது வேண்டாம் என்று தவிர்த்து சென்றார்கள். இப்படி நாம் இருக்கிறோமா? இப்படி நம்முடைய இறையச்சத்தை பேணுகிறோமா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களே,